வாங்க. இன்னைக்கு நாம பெங்களூரு அரண்மனை மைதானம் பத்தி ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கிற ஒரு சட்ட போராட்டத்தை ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது கர்நாடக அரசுக்கும் மைசூர் அரச குடும்பத்துக்கும் நடுவுல பல வருஷமா இருக்கிற ஒரு சிக்கலான விஷயம். இப்போ ரீசெண்டா உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதாவது வெறும் 15 ஏக்கர் நிலத்துக்காக அரச குடும்பத்துக்கு 3400 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிடிஆர் கொடுக்கணும்னு. கரெக்ட், 3400 கோடி. இது எப்படி இந்த புள்ளிக்கு வந்துச்சு, இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாவே பேசலாம். சரி, இது வெறும் நிலப்பிரச்சனை மாதிரி தெரியலையே. நிச்சயமா இல்ல. இதுக்குள்ள வரலாறு, சட்டம், அப்புறம் அரசியல், பாரம்பரியம்னு நிறைய விஷயங்கள் பின்னி பிணைஞ்சு கிடக்கு. நாம இதோட முக்கிய அம்சங்களை உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றோம். ஓகே, அப்போ இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? அந்த 15 ஏக்கர் எதுக்கு அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டது? அது பெங்களூரு டிராஃபிக்கை குறைக்கணுங்கிறதுக்காக பெல்லாரி ரோட்டையும் ஜெயமஹால் ரோட்டையும் அகலப்படுத்த அந்த 15 ஏக்கர் அரண்மனை நிலம் தேவைப்பட்டது. நிலம் தேவைப்பட்டது சரி, ஆனா இழப்பீடு கொடுக்கறதுல தான் பிரச்சனையா? ஆமா, அங்கதான் பெரிய சிக்கலே ஆரம்பிச்சது. 1996ல கர்நாடக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பெங்களூர் அரண்மனை கையகப்படுத்துதல் மற்றும் பரிமாற்றம் சட்டம்னு. ஓ, அந்த சட்டம் என்ன சொல்லுச்சு? அது மொத்த 472 ஏக்கர் அரண்மனை நிலத்தையும் வெறும் 11 கோடிக்கு அரசாங்கம் எடுத்துக்கலாம்னு சொல்லுச்சு. என்னது, 472 ஏக்கர் வெறும் 11 கோடிக்கு? ஆமா, அதாவது ஏக்கருக்கு வெறும் 2.7 லட்சம் அப்போதைய கணக்குப்படி. இதை எதிர்த்து தான் அரசு குடும்பம் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்ப அதோட மதிப்பு இங்கேயோ போயிருக்கும் இல்லையா? நிச்சயமா. இப்போதைய சந்தை மதிப்புல அந்த 15 ஏக்கரோட மதிப்பு மட்டுமே 3400 கோடின்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, ஏக்கருக்கு 200 கோடிக்கு மேல. அடே அப்பா, பெரிய வித்தியாசம். இந்த சூழல்ல தான் 2014ல உச்ச நீதிமன்றம் சரி பணமா வேணாம், அதுக்கு பதிலா டிடிஆரா கொடுங்கன்னு ஒரு ஐடியா சொன்னாங்க. டிடிஆர் அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். டிடிஆர்னா மாற்றத்தக்க மேம்பாட்டு உரிமைகள். அதாவது நிலத்தை இழந்தவங்க அந்த மதிப்புக்கு ஈடா வேற ஒரு இடத்துல அரசாங்கம் அனுமதிக்கிறத விட அதிகமா கெட்டிடம் கட்டிக்கலாம், இல்லனா அந்த உரிமையை வேற யாருக்காவது வித்துடலாம். ஓ அப்படியா, ஒரு மாதிரி கட்டுமான உரிமை பத்திரம் மாதிரி வச்சுக்கலாமா? ஆமா, சுருக்கமா அப்படி சொல்லலாம். ஆனா 3400 கோடி மதிப்புள்ள டிடிஆர் கொடுக்கறதுங்கிறது அரசுக்கு பெரிய சும்மா தானே. அவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்களே? கண்டிப்பா இல்ல. கர்நாடக அரசாங்கம் இதை எப்படியோ தவிர்க்கணும்னு நிறைய முயற்சி பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே மறுபரிசீலனை செய்ய கேட்டாங்க. அப்புறம் பண்ணாங்க. அதுக்காக ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பெங்களூரு அரண்மனை நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் கட்டுப்பாடு திருத்த மசோதா 2025ன்னு ஒன்னையும் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? அந்த டிடிஆர் கொடுக்காம இருக்காவா? ஆமா, இவ்ளோ பெரிய தொகையை டிடிஆரா கொடுத்தா அரசு கஜானாவுக்கு பெரிய நஷ்டம்னு அமைச்சர்கள் HK பாட்டீல், துணை முதல்வர் DK சிவகுமார் எல்லாரும் சொன்னாங்க. அப்போ அரசாங்கத்தோட வாதம் என்னன்னா, 1996 சட்டப்படி நிலம் அவங்களுக்கு சொந்தம், அதனால 11 கோடி தான் மொத்த இழப்பீடு சொல்றாங்களா? ஆமா, அதான் உங்க வாதம். ஆனா சுப்ரீம் கோர்ட் இந்த டிடிஆர் கொடுக்க சொன்ன வழக்குல அதை ஏத்துக்கல. கோர்ட் என்ன சொன்னாங்க? ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த 1996 சட்டத்தோட செல்லுபடியாகிற தன்மைங்கிறது தனியா விசாரிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம். அதுக்காக இப்போ இந்த 15 ஏக்கருக்கு நாங்க போட்ட டிடிஆர் உத்தரவை நீங்க மீற முடியாது அப்படின்னு. ஓ, அப்போ ரோடு போடுறதுக்கு தேவையான நிலத்துக்கான இழப்பீடு வேற, அந்த மொத்த நிலத்தோட உரிமை பிரச்சனை வேறன்னு கோர்ட்டு பாக்குதா? கரெக்ட். அந்த பழைய சட்டம் சம்பந்தமான வழக்கு தனியா நடந்துட்டு இருக்கு. சரி, இது அரசாங்கத்தோட பக்கம். இப்போ அரச குடும்பம் என்ன சொல்றாங்க? அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு? அவங்க தரப்புல யதுவீருடையார், பிரமோதா தேவியுடையார், R ராஜாச்சந்திரா போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கங்கள் தொடர்ந்து எங்களை வஞ்சிக்கிறாங்க, கொடுத்த வாக்க காப்பாத்துறதில்லன்னு சொல்றாங்க. குறிப்பா அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறாங்க, ஆட்சிக்கு வந்ததும் அப்படியே மாறிடுறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. இத்தனை வருஷமா இந்த வழக்குகள்ல கஷ்டப்படுறதா சொல்றாங்களாமே. ஆமா, 3 தலைமுறையா இந்த வழக்குகள்ல சிக்கி தவிக்கிறோன்னு வேதனைப்படுறாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியா கூட சேர்ந்தது எவ்வளோ சுமூகமா நடந்துச்சுன்னோ, மைசூர் அதாவது இப்போதைய கர்நாடகாவோட வளர்ச்சிக்கு அவங்க குடும்பம் எவ்வளவு பங்களிச்சிருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. அந்த வரலாற்று பின்னணியும் முக்கியம் இல்லையா? ஆமா, அவங்க சொல்ற மாதிரி இது வெறும் இந்த 15 ஏக்கர் பிரச்சனை மட்டும் இல்ல.
1970கள்லேருந்தே அரச குடும்பத்தோட பாரம்பரியத்தை, சொத்துக்களை குறி வச்சு சில விஷயங்கள் நடக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி கோயில் மாதிரி வேற சில சொத்துக்கள் சம்பந்தமாவும் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு தொடர் போராட்டமா அவங்க பாக்குறாங்க. ஆமா, ஒரு தொடர் புறக்கணிப்பு மாதிரி உணர்றாங்க. சரி, இப்போ கடைசியா என்ன நிலைமை? சுப்ரீம் கோர்ட் கடைசியா என்ன சொல்லியிருக்கு? போன மே 22, 2025ல கோர்ட் ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. அந்த 3400 கோடி மதிப்புள்ள டிடிஆரை உடனடியா அரச குடும்ப வாரிசுகளுக்கு கொடுத்தாகணும்னு. அதுக்கு என்ன ஏற்பாடு? அரசாங்கம் ஏற்கனவே டெபாசிட் பண்ணியிருந்த ஒரு தொகையை விடுவிச்சு அதை டிடிஆர் வழங்குறதுக்கு பயன்படுத்த சொல்லி கோர்ட் பதிவாளருக்கு உத்தரவு போட்டுட்டாங்க. அப்போ பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தானே? அதுதான் இல்ல, அங்கேயும் ஒரு கேள்வி இருக்கு. ஆர் ராஜாசந்திராங்கிறவர் கேட்டிருக்காரு, சரி கோர்ட் உத்தரவு போட்டாச்சு, டிடிஆர் சர்டிபிகேட் கிடைச்சிரும். ஆனா அந்த சர்டிபிகேட்டை வச்சு அவங்க ஏதாவது பண்ணணும்னா, அதாவது விற்கணும்னா, அதுக்கு அரசாங்கத்தோட கையெழுத்து, மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஆமா. அப்போ அரசாங்கம் ஒத்துழைக்குமா இல்ல அங்கேயும் இழுத்தடிப்பாங்களா? இது ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கல். ஓ, அதுவும் இருக்கு. இது ஒரு பக்கம்னா, நீங்க முதல்ல சொன்ன அந்த 1996 சட்டத்தோட செல்லுபடியாகிற தன்மை பத்தின வழக்கு, அது இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அந்த முக்கிய வழக்கோட தீர்ப்பு வந்தாதான் மொத்த 472 ஏக்கரோட நிலைமை என்னங்கிறது இறுதியா தெரியும். அப்போ இப்போதைக்கு இந்த 15 ஏக்கருக்கான இழப்பீடு பத்தின ஒரு கட்டம் முடிஞ்சிருக்கு. ஆனா முழுமையான தீர்வு இன்னும் வரல. கரெக்ட். இப்போதைக்கு இந்த டிடிஆர் ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி தான். சரி, அப்போ இந்த பல வருஷ சட்ட போராட்டம் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு பக்கம் மாநிலத்தோட நிலம் கையகப்படுத்துற உரிமை, வளர்ச்சி திட்டங்கள். இன்னொரு பக்கம் தனிநபரோட, அதுவும் வரலாற்று பின்னணி இருக்கிற ஒரு குடும்பத்தோட சொத்துரிமை. இதுக்கு நடுவுல அந்த சமநிலை எங்க இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வெறும் நிலம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இந்தியா உருவானப்போ சில வரலாற்று ஒப்பந்தங்கள் நடந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு மதிக்கப்படுது? அப்புறம் இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக அமைப்புல முன்னாள் அரச குடும்பங்களோட இடம் என்ன? பொது தேவைக்காக நிலம் எடுக்கும்போது அரசாங்கம் கோர்ட் உத்தரவுகளையும் வரலாற்று உரிமைகளையும் எப்படி கையாளணும்? இந்த மாதிரி நிறைய அடிப்படையான கேள்விகளை இந்த வழக்கு எழுப்புது. ஆமா, பாரம்பரியத்துக்கும் நவீன வளர்ச்சிக்கும் நீதிக்கும் நடுவுல நவீன இந்தியா எப்படி ஒரு பாதையை வகுத்துக்குதுன்னு யோசிக்க வைக்குது. நிச்சயமா. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சமநிலையை எப்படி அடையலாம்? யோசிச்சு பாருங்க. இது பத்தின உங்க கருத்துக்களையும் பகிர்ந்துங்க.